கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ரோமர் 5:19, ரோமன்ஸ் 5:19. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவனுடைய கீழ்ப்படிதனாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். ரொம்ப அழகா நேர்த்தியா நமக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப அழகா எழுதி கொடுக்கிறார். என்ன? ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமை. ஆதாம் கர்த்தர் சொன்ன வார்த்தையை கீழ்ப்படியாதனால என்ன பண்ணுது? அது வரப்போகிற மனித குலத்தினுடைய ஒரு தன்மையை உருவாக்கக்கூடியதாக. அப்போ என்னன்னா, இப்போ நம்ம பாவம் செய்வதனால பாவம் அல்ல. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஏன்னா ஆதாம் மூலமாக பிறந்ததுனால நாம் எல்லோருமே பாவிகள் ஆக்கப்பட்டோம். நம்முடைய நடக்கைகளினால் அல்ல. ஏன்னா நம்ம பிறந்தது என்ன? பாவம் என்கிற ஒரு ஊரில் தான் பிறந்தோம். நம்ம கர்த்தரை விட்டு பிரிந்தவர்களாய், தூரம் போனவர்களாக தான் பிரிந்தோம். சரியா? ஆனால் அதே சமயத்தில் ஒருத்தருடைய கீழ்ப்படிதல், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கீழ்ப்படிதல் சொல்லி பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கை முழுவதுமே கீழ்ப்படிதலாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. ஏன்னா ஒரு முறை இல்லை, எல்லா நேரத்திலையும் அவர் வாழ்க்கை முழுவதும். ஏன்னா நீங்கள் பிலிப்பியர் 2ஆவது அதிகாரத்தில் எடுத்து பார்க்கும்போது 2ஆவது அதிகாரம் 6ஆம் வசனம், அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். என்ன? மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படிதல் உள்ளவராய் இருந்ததுனால என்ன ஆச்சு? அது என்ன, நமக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுக்கக்கூடியதாக இருந்துச்சு. நம்மளை என்னவா மாத்துச்சு? நம்ம ஒரு நீதிமான்கள் ஆக்கப்பட்டமே ஒழிய நீதிமான்களாக மாறவில்லை. ரெண்டுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான். we were made righteous, we have not gained righteousness. எது? நம்மளை நீதிமான்களாக மாற்றினாரு. நமக்கு ஒரு புதிய அடையாளத்தை கொடுத்தாரு. நாம் தேவன் முன்பாக நிற்பதற்கு நமக்கு ஒரு புதிய காரியம் கிடைத்தது. ஏன்னா 2 கொரிந்தியர் 5:21 சொல்லும்போது, ஒரு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். எதுக்காக? நாம் தேவன் நீதியாகும்படிக்கு. ரோமர் 3ஆவது அதிகாரம் 21 24 வரை உள்ள வசனங்கள் பார்த்தீங்கன்னா, நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவநீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்கள் சாட்சி இருக்கிறது. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவநீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். அப்ப என்ன? நம்ம எப்படி ஆதாம் மூலமா நம்ம பாவிகளை ஆக்கப்பட்டோமோ, அதே போல விசுவாசத்தினால கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்போது நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது நம்முடைய ஒரு ரட்சிக்கப்பட்டவருடைய ஒரு அடையாளம், ஒரு ஆவிக்குரிய அடையாளம் எவ்வளவு முக்கியம் என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். இதை நான் உங்களுக்கு சின்ன விலைக்கு காட்டுவதற்கு நான் உங்கள் மனசில் ஒரு கற்பனை பண்ணிக்கோங்க. ஒரு 2 மரம் இருக்குது. சரியா? ஃபேமிலி ட்ரீன்னு சொல்லுவோம் இல்லையா? எல்லாத்துலேயும் சின்ன பிள்ளைகளுக்கு வரைய சொல்லுவாங்க. அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, சகோதரன், சகோதரி, சித்தி, சித்தப்பா, அத்தை, இப்படி எல்லாம் ஒரு குடும்பமாக ஃபேமிலி ட்ரீன்னு போடுவோம் இல்லையா? இப்போ நமக்கு ஒரு 2 குடும்ப மரம் எடுத்துக்கோங்க. ஒரு ஃபேமிலி ட்ரீ ஆதாம். ஏன்னா நம்ம எல்லாம் பிறந்தவங்க எல்லாருமே ஆதாம் குடும்பத்தில் பிறந்துட்டோம். அதனால் பாவம், குற்றவாளி, நாம் தேவனை விட்டு தூரமாக பிரிந்தவர்கள் அப்படிங்கிற இந்த மரத்தில் இருந்தோம். ஆனால் இந்த பக்கத்தில் தேவனுடைய மரம், கிறிஸ்துவினுடைய விசுவாசத்தினால வரக்கூடிய இன்னொரு தேவனுடைய மரம், தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய அடையாளத்தோடு இருக்கக்கூடியது. இப்போ நம்ம யாரெல்லாம் இந்த மரத்தில் இருக்கிறோமோ, நம்ம எல்லாம் இயேசு கிறிஸ்து மேலே விசுவாசம் வைக்கும்போது நீங்கள் அந்த மரத்திலிருந்து எடுக்கப்பட்டு இந்த மரத்தில் நாட்டப்படுறீங்க. இதுதான் நம்ம கிறிஸ்தவத்தில் நம்ம எல்லாரும் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். என்னென்னா, நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பேரில் விசுவாசம் வைக்கும்போது நாம் நீதிமான்களாக்கப்பட்டு தேவனுடைய குடும்பமாக மாறுகிறோம். இப்போ நம்மளை எடுத்து தேவனுடைய குடும்பத்தில் நம்மளை வச்சிடுறாரு. அப்போ நான் புதிதாக பிறந்து விடுகிறேன். ஆவிக்குரிய முறையில் நான் புதிதாக பிறந்துடுறேன்.
காரணம் என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கீழ்ப்படிதல் என்ன பண்ணுது? நான் எங்கே இருக்கிறேன், கர்த்தருக்கு முன்பாக எங்கே இருக்கிறேங்கிறத மாற்றக்கூடியதாக. முன்னாடி நான் கர்த்தருக்கு பயந்தவனாக இருந்தேன். இப்போ நான் தேவனுடைய பிள்ளையாக மாறிட்டேன். இப்போ புரியுதா? நீங்கள் நீதிமானாக்கப்பட்டீர்கள் என்பதற்கும் நீதிமான் ஆவதற்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தை. ஏன்னா நம்ம we were made righteous என்பதை நாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய மக்களாய் வாழ கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கீழ்ப்படிதல் எங்களை நீதிமான்களாக்க மாற்றியதற்காய் கோடான கோடி நன்றி ஆண்டவரே. மரணம், சாபம் இது எல்லாவற்றிலுமிருந்து விடுதலை கொடுத்து, இதோ உம்முடைய பிள்ளைகள் என்கிற அங்கீகாரத்தை கொடுத்து, உம்முடைய குடும்பத்தில் நாங்கள் ஒரு அங்கமாய் இருக்கக்கூடிய ஒரு கிருபையை கொடுத்ததற்காய் கொடான கோடி நன்றி செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். அதுவரை குட் நைட்.